ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்துட்டு நடிகரும் இயக்குனருமான கே பாக்யராஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் பார்த்திங்கன்னா நேற்று இறந்துருக்காரு மாரடைப்பு காரணமாக. இவர் வந்துட்டு நிறைய மூவிஸ் தமிழில் நடித்து ரொம்பவே ஒரு பிரபலமான ஒரு நடிகர். அது மட்டும் இல்லாமல் நிறைய படங்களும் இவர் வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருக்காரு. பாக்யராஜ் பார்த்திங்கன்னா 25 படத்துக்கு மேலே டைரக்ட் பண்ணியிருக்காரு, 75 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு. இவருக்காக இவங்க ஒய்ஃப் ரொம்பவே அழுதுருக்காங்க. நிறைய திரைப்பிரபலங்களும் இவருக்காக கண்ணீர் விட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இவர் நடித்த திரைப்படங்கள் பார்த்திங்கன்னா சுவர் இல்லாத சித்திரங்கள், ஒரு கை ஓசை, அந்த 7 நாட்கள், மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா, தூரல் நின்று போச்சு, முந்தானை முடிச்சு, தாவணி கனவுகள், சின்ன வீடு, ஆராரிரோ ஆராரிரோ, சுந்தரகாண்டம், ராசுக்குட்டி, பாரிஜாதம், டார்லிங் டார்லிங் டார்லிங், அவசர போலீஸ், வீட்டில் விசேஷங்க, பாரிஜாதம், சித்து +2 உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு. இவர் நடிகராக மட்டும் இல்லாமல் இவர் நடித்த படங்களில் நிறைய ஃபன்னும் பண்ணியிருப்பார். அவர் மூவிஸை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுந்தரகாண்ட திரைப்படத்தில் இவர் பாடம் நடத்துகிறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இவர் நடிச்சிருக்க எல்லா திரைப்படத்துலேயும் நிறைய அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், பார்க்கவே நல்லாயிருக்கும். இவரோட சகாப்தம் 73 வயசுலேயே முடிஞ்சிருச்சு. இவரோட ரசிகர்கள்லாம் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. இவரை நினச்சி நிறைய ரசிகர்கள் மட்டும் இல்லை, திரைப்பிரபலங்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. கண்ணீர் விட்டு அழுது நிறைய பேர் அதை வெளிக்காமிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.